விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு. இனிமே சீமானோட வாக்குகள் 8 விழுக்காடுலேருந்து 4 விழுக்காடா குறைய போகுது அப்படின்னு சேனலா போய் பேசிட்டு இருந்த மணி அவர்கள், தற்போது 8 விழுக்காட்டுலேருந்து 10 விழுக்காட்டு வரைக்கும் சீமான் அவர்கள் வரலான்னு வச்சுப்போமே, அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. 8% ஓட்டு இருக்குன்றாங்க. ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா 3லேருந்து 4% ஓட்டு வெளியில போயிடுச்சு. இன்னைக்கு சீமான் கிட்ட இருக்கிறது 4லேருந்து 5% ஓட்டு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 70% குறைஞ்சிருக்கு. ஓகே, அந்த கணிப்பு கூட தவறுன்னு வைத்துக் கொள்ளும். 8% ஓட்ட சீமான் தக்க வைத்துக் கொள்கிறார் என்ற ஒரு வாதத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் 26ல வந்து அது 8ன்றது 10% ஆகலாம். அதுக்கு மேல அது போவாது. மணியினுடைய இந்த மனமாற்றத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தியும், மேலும் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் இன்னும் தொடர்ச்சியா ஒரு சில வன்ம கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அது குறித்து இந்த பதிவுல நம்ம பார்ப்போம். நான் வந்து கூட்டணிக்கே போக மாட்டேன் அப்படின்னு சீமான் அவர்கள் அடித்து ஆணித்தனமாக சொல்லி இதனால் வரைக்கும் வந்து அதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இப்பவும் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் கூட்டணி போயிடுவாருன்னு சொல்லி தொடர்ச்சியாக மணி அவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆரம்பத்தில் வந்து அண்ணாமலை கூட ஒரே மேடை ஏறிட்டாரு, அதனால வந்து பாஜக கூட கூட்டணி போக போறான்னு பேசிட்டு இருந்தவர் இப்போ சமீபத்தில் கடந்த 12ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய பிறந்த நாளைக்கு சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் அதிமுக கூட கூட்டணிக்கு போக போறாருன்னு சொல்லி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு மணி அவர்கள். அந்த வாழ்த்துல வந்து சீமான் அவர்கள் எப்பவுமே மேடையில் பேசக்கூடிய சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசத்திற்கு நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதுக்கு பொது விடுமுறை விடுத்தார். அதற்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அவர் மாற்றியிருக்காரு. ஸோ அதற்கும் தன்னுடைய நன்றி அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆட்சியில் செய்த நல்ல விஷயங்களை வந்து குறிப்பிட்டு அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தார். ஸோ இதை வந்து பார்த்த உடனே எப்படி நீங்கள் வந்து பாராட்டலாம் அதிமுகவை, அப்போ கண்டிப்பாக நீங்கள் கூட்டணிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு. நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரே மேடையில் ஏறினதுக்கெல்லாம் கூட்டணிக்கு போவாருன்னு மணி அவர்கள் சீமானுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு. இதே மணி அவர்கள் தாவேகா விஜய் அவர்கள் தனித்து தாங்க நிற்பார், அவரெல்லாம் கூட்டணிக்கு போகவே மாட்டார் அப்படின்னு அடித்து பேசிகிட்டு இருக்காரு. அதை கேளுங்க. எல்லா கட்சிகளையும் அந்த கூட்டணிக்குள்ள எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த கட்சிகளை பாமகவை கொண்டு வருவாங்க, தேமுதிகவை கொண்டு வருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுங்கெல்லாம் சிறிய முயற்சிகள் எடுத்தாலே அவர்கள் வந்து விடுவார்கள். சீமானை இழுப்பதற்கான எல்லா வேலைகளும் நடக்குது. விஜய் போக மாட்டார், கண்டிப்பாக தனியாக தான் நிற்பார். என்ன கேட்குற மணி அவர்களே, விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாடு போடும்போதே கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கின்றன அப்படின்னு வெளிப்படையாக அறிவிப்பு விடுத்துட்டு மாநாட்டில் முடிக்கிறார். அதற்கப்புறமா விசி கிட்ட முயற்சி பண்ணுறாரு, காங்கிரஸ் கிட்ட முயற்சி பண்ணுறாரு, தொடர்ச்சியாக அதிமுக கொண்டு எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணுறாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ சமீபத்தில் பேசுகிறாரு, நாங்கள் வந்து அரசியல் சமரசம் செய்து கொள்பவர்கள் அல்ல, ஆனால் மக்களுக்கு நல்லது அப்படின்னா நாங்கள் நிச்சயமாக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, திமுகவை வீழ்த்துவதற்கு, நாங்கள் வந்து ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுக பாஜகவோடு கூட நாங்கள் கூட்டணி வைப்போம், சமரசம் செய்து கொள்வோம் அப்படிங்கிற கருத்து தான் சொல்ல வர்றாரு. வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது. சமரசம் என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை. பட் அட் த சேம் டைம் இதனால மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்யறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், குறியீடாக நாங்கள் கூட்டணி வைப்போம்னு பேசக்கூடிய விஜய் அவர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி போக மாட்டார், எனக்கு உறுதியாக தெரியும், தனிச்சா நிற்பார் நீங்கள் சொல்கிறீங்க. அவர் கண்டிப்பாக பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டார், திமுக சத்தியமாக போக மாட்டார். ஏன்னா பிஜேபி டிஎம்கே அலையன்ஸை பற்றி, ஏடிஎம்கே அலையன்ஸை பற்றி நேற்று கடும் கண்டனம் தெரிவித்து அவர் ரியாக்ஷனே கொடுத்துருக்காரு. கூட்டணிக்கே போக மாட்டேன்னு சொல்லி வேட்பாளர்களை அறிவிக்கக்கூடிய சீமான் அவர்கள் மீது மட்டும் எதுக்கு நீங்கள் வந்து கூட்டணிக்கு போயிடுவாருங்கிற மாதிரியான ஒரு வன்ம கருத்துக்களை, விஷம கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் மணி அவர்களே. எது எப்படியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் 4 விழுக்காடு வாக்குகள் தாண்ட மாட்டாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாத காலத்தில் தம்பிகள்லாம் வந்து தாறுமாறாக வீடியோக்கள்லாம் போட்டாங்க. மணி அவர்கள் சில டேட்டாக்களும் எடுத்து காட்டியிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே வச்சுக்கலாங்க, 8லேருந்து 10 நம்ம வச்சுப்போமே, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்குகள் எடுத்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. 10 விழுக்காடு வாக்குகளை வந்து வைத்திருந்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை சீமான் அவர்கள் திட்டமிடாமையாக பண்ணியிருப்பாரு. இல்லை சீமான் அவர்கள் கூட்டணியே போக மாட்டான்னு சொல்கிறாரா? கிடையவே கிடையாது. திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கட்சிகளோடு தான் கூட்டணி கிடையாது. சீமானுடைய தலைமையில் இங்கே இருக்கக்கூடிய பிற கட்சிகள் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் தேர்தலை சந்திப்போம், தமிழ் தேசிய கருத்தியலோடுங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி ஒரு 20 விழுக்காடு நான் வந்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் என்னோட தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறேன் தானே சொல்கிறாரு. அவரே வந்து தனித்துவமான ஒரு பாதையில் வந்து பயணிக்க விடாமல் நீங்கள் கூட்டணிக்கு போனால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஒரு கட்டத்தில் வந்து அவர் பிரெயின் வாஷ் பண்ணுறது. அதற்கப்புறம் இல்லை நீங்கள் கூட்டணிக்கு போயிடுவீங்க, உங்கள் நிலைப்பாட்டில் வந்து உறுதி இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லி இப்படியும் வந்து பேசுறது. ஈயம் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணுன்ற மாதிரி இவங்களே கூட்டணிக்கு போக சொல்லுவாங்களாம். அப்புறம் அவர் கூட்டணிக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி அவர் மேலே அவதூறு பரப்புவாங்களாம். இதெல்லாம் நியாயமா மணி சார்? சீமான் அவர்களினுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து மணி அவர்கள் பேசுவது பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.